வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரிஸ் எபிசோட் நம்பர் 5. ஓ இதான் 5. இன்னைக்கு நாம தளபதி 5 அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். அது என்னடா தளபதி 5ன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்க, நம்ம வந்துட்டு ஓவராலா இந்த ரிவ்யூ பண்ண வேண்டாங்க, ஷார்ட்டா சொல்லிடுறேன் நான் என்ன இந்த கதைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அவ்வளவு பெரிய கதைலாம் கிடையாது. நம்ம வந்து ரோஸ்ட்டை கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம். என்ன கதைனா, துளசிப்பட்டின்னு ஒரு ஊருங்க. அந்த ஊர்ல வந்துட்டு நம்ம ராஜா இருக்காரு. ராஜா தான் விஜய் அந்த ரோல் பண்ணியிருக்காரு. அவங்க அம்மாவும் இவரும் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து, ஏழை குடும்பத்துல பிறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல வந்து பண்ணையார் இருக்காரு. அந்த பண்ணையார் வந்து பண்ணையாரோட தம்பி பொண்ணு தான் ஊர்ல இருந்து வராங்க. எங்க வெளியூர்ல இருந்து துளசிப்பட்டிக்கு வராங்க. அவங்க பேர் வந்து கிளரி. கிளரி இல்ல, கௌரி அந்த பொண்ணு பேரு. அவங்க தான் நம்ம ஹீரோயின். அவங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ள வந்த உடனே இங்க வந்துட்டு அவங்க பெரியப்பாவை பார்த்து லீவை என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப வந்தப்பெல்லாம் சில விடுகதையெல்லாம் நிறைய போடுறாங்க. அந்த விடுகதையெல்லாம் அப்புறம் சொல்றேன், அதுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுது, கோவில்ல வந்து இந்த மாதிரி விடுகதை போடுறப்ப நம்ம ராஜா வந்து அவரோட புக்ல வந்து கதை படிச்சிட்டு இருக்காரு. அப்ப வந்து 2 சண்டை வந்து அப்புறம் போய் அவங்க வீட்டுல வந்து சாரி கேட்க போறாரு விஜய். சாரி கேட்க போல, திட்ட போறாரு. அப்ப திட்ட போகும்போது இங்கிலீஷ்ல நம்மால் பூந்து விளையாடுறாரு. ஐ ஆஃப் த ஒய் ஆஃப் த யூ ஆஃப் த திட்டிங் ஆஃப் த மீ ஆஃப் த அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. உன்னோட ஆட்டிடியூட் என்கிட்ட வச்சுக்காத, நீ பணக்காரையா இருக்கலாம், ஆனா நான் வந்துட்டு ஏழைகளா நாங்க இருக்கலாம், ஆனா எங்க கிட்ட அன்பு இருக்கு. அந்த மாதிரி சில டைலாக் எல்லாம் அவர் பேசுறாரு. Nonsense. Now look, hold your tongue before you use my temper. See, first of all, I don't think it's good manners to interrupt when one is talking to another. Just because you're rich and educated, don't think whatever you feel holds good, okay? We may look cheap, be poor, but we have the courtesy to give respect. I just come here to reason out, not for an argument, understand? Try to be polite and behave like a girl. Don't act smart. அதிகம் படிச்சிருக்கோன்ற தைரியத்துல எதையும் பேசக்கூடாது. வார்த்தைகளை அளந்து பேசணும். சரி, இப்ப இல்ல இங்கிலீஷ்ல பேசணும்னே அந்த பொண்ணு வந்து ஷாக் ஆயிட்டு என்ன உன் திமிர காட்டுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பன்னேர் மனசுல வந்து நம்ம ராஜா வந்து இடம் பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பையன் அங்க போயிடுறான். ஓகே, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே எல்லா இப்ப கதையிலயும் ஏதோ ஒரு பணக்காரன், ஏதோ ஒரு ஏழை, அந்த மாதிரி அவங்க 2 பேத்துக்குள்ளதான் காதல் வருது. எல்லா படத்துலயும் இதுக்கு முன்னாடி எல்லாம் விஜய் தான் போயிட்டு லவ் சொல்லுவாரு, வெளியூர்ல இருந்து வருவாரு, இங்க இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. எப்படித்தான் இவங்களுக்கு பிக் பாஸ் உள்ளதான் அந்த ஒரு ஏதோ போன ஒரு வாரத்திலேயே லவ் வருதுன்னா, இந்த படத்துலயும் அப்படிதாங்க. வெளியூர்ல இருந்து சொந்த ஊருக்கு வந்த உடனே அங்க ஏதாச்சும் ஒரு பையனை பார்த்தோன்னே காதல் வந்துருதாமா. சோ அதே மாதிரி நம்ம கௌரிக்கு வந்து ராஜா மேல லவ் வந்துருது. ஆனா ராஜா என்ன பண்றாரு, அவருக்கு வந்து காதல்னாலே செம்ம வெறுப்பு. காதல்னா எனக்கு காதலே தேவையில்ல, நான் வந்துட்டு காதலிக்க மாட்டேன், பெண்கள் எல்லாருமே மோசம், லவ் பண்ணுவீங்க, அப்புறம் வீட்டுல அப்பா பேச்சு கேட்டு ஏமாத்திட்டு போயிடுவீங்க, நாங்க வந்து தற்கொலை பண்ணிட்டு சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிடுறாரு. அப்பயே நமக்கு ஒரு சந்தேகம் வருது, இவருக்கு ஏதோ பெருசா அடி வாங்கியிருக்கான், இந்த பையன் தான் இங்க அடி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வருது. சரி, இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்மால வீட்டுக்கு அந்த பொண்ணு அடிக்கடி வந்து புக் வாங்குறது, அந்த வாங்குறது, இந்த வாங்குறது எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயும் வந்துட்டு காலில் வந்து சுடுதண்ணி ஊத்துறது, அதை ஊத்துறது பிளான் போட்டு அந்த பொண்ணை விரட்ட பாக்குறாங்க. உப்புலாம் அள்ளி போட்டு முடியெல்லாம் பிச்சு போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. ஒரு வாட்டி ப்ரொபோஸும் பண்றா. இவர் வந்து வேலைக்கு போக எக்ஸாம் எழுத போகும்போது ப்ரொபோஸும் பண்றா. ஏய் இங்க பாரு, என் கிட்டே வராத, எனக்கு லவ்வுக்கு இவன் மேலாம் நம்பிக்கையே இல்லை, லவ் இஸ் பிளைண்ட், லவ் இஸ் லை அப்படின்னு சொல்லி டைலாக் முடிச்சுட்டு அந்த பொண்ணு சோகமா போயிடுறா. அழுதுட்டே இருக்கா, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கா. ஸோ அப்படியே ஒரு ஊருக்கு கிளம்பி போயிடலான்னு அந்த பொண்ணு முடிவு பண்ண, அப்பதாங்க அங்க ஒரு பிளாஷ்பேக் வருது. அப்பதான் அவர் வந்து தன்னோட 6 உயிர் நண்பனோட போட்டோவை வந்து பாக்குறாரு. அப்ப விஜய்க்கு பக்கத்துல யார் தெரியுமா இருக்கா, நம்ம அஜித் இருக்காருங்க. அஜித்தும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, 1995ல வந்த இந்த படத்துல அஜித்தும் நடிச்சிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. பிளாஷ்பேக்கு போவோம். அவர் வந்து அஜித்தோட பேரு சந்துரு. இவங்க 2 பேரும் வந்து அங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அங்க ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு ரூம்ல வந்து ஸ்டே பண்ணி தங்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஏழை பையன் தானே, அவனுக்கு காசு கிடைக்காதுல்ல. சோ காலேஜ் ஃபீஸு, சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் ரூம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம சந்துரு தான் பார்த்து ராஜாவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சோ ராஜாவுக்கு வந்து சந்துரு மேல அவ்வளோ இது அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி அந்த பஸ் கிராஸ் ஆகி இந்த ட்ரெயின் போகும்போது கேட்டு போட்டுருவாங்க. அப்ப பஸ் வந்து கிராஸ் ஆகி போகாம நின்றுட்டு இருக்கும்ல, அந்த டைம்ல இந்த பஸ்ல ஒரு பொண்ணை வந்து நம்ம சந்துரு பாக்குறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு சந்துருவை திரும்பி பாக்குது. 2 பேரும் பார்த்தே காதல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்த. இப்படியே போயிட்டு இருக்கப்ப விஜய் நோட் பண்ணி சில கவிதையெல்லாம் போட்டு அங்க கலாச்சிட்டு இருக்காரு பின்னாடி. அப்புறம் ராஜா கிட்ட வந்து சந்துரு சொல்றாரு, டே நான் லவ் பண்றேன்டா, நீ தானே அப்படி ஹெல்ப் பண்ணும், எனக்கு சொல்லவே பயமா இருக்கான்னு சொல்லும் போது, சரி அதுக்கும் நீ எல்லாத்துக்கும் செலவு பண்ற, இதுக்கு ஒரு 300 ரூபா போடு, ஏன்னா நான் சொல்ல போய் அவ அடிச்சுட்டானா அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னு ஒரு மொக்க காமெடி போறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, சரி நீ பார்த்து ஸ்பைடான்னு சொல்லும் போது, அந்த ட்ரெயின் போகும்போது பஸ் நிக்கிற டைம்ல என்ன பண்றாரு, இவர் ஒரு ஆணிலாம் வச்சு பஸ்ஸை பஞ்சர் பண்ணிடுறாரு. பஞ்சர் பண்ணிட்டு அங்க உள்ள இருந்த அவங்களை கீழே இறங்க சொல்லி அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி
நீங்க மேல பாக்குறீங்களே அவன் ஃப்ரெண்டு தான்னா, அவங்க பேர் என்னன்னு கேட்கும்போது சாந்தின்னு சொல்றாங்க. அப்புறம் மேல வாங்க பேசணும்னு சொல்லிட்டு தனியா உள்ள விட்டுட்டு நம்மளால வெளியே போயிடுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் காதல் மலர்கிறது, ஜாலியா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சந்துரும் செம்ம குஷியாகி ஜாலியா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைம் இதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, அதே பஸ் அதே டிக்கெட், சேம் டைலர் சேம் வாடகன் மாதிரி அதே பஸ்ல வந்து யார் வராங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு அவர் இங்க நின்றுட்டு இருக்கப்ப இப்படி மேல பாக்குறாரு. கடைசியா பார்த்தா அங்க சந்துரு, ராஜா அப்புறம் சாந்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப பாத்துட்டாங்க. பார்த்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே அடிக்கடி அந்த ரயில்வே ட்ராக்ல நிக்குது வண்டி பஸ், ஏமா அங்க அடிக்கடி நிக்குதுன்னு கேட்டு அப்படியே இதா பேசிக்கிறாங்களாமா. அப்ப அப்படியே அவங்க அவங்க கையில வச்சிருந்த புக் வந்து கீழே விழ, அப்படியே அங்க அதுல வந்து அஜித்தோட போட்டோ வந்து சந்திரோட போட்டோ கடக்க, அப்படியே இவர் சொல்றாரு அவங்க அப்பா இந்த மாதிரி நான் மாப்பிள்ளை பார்த்து சொல்லுவேன் அந்த ஒரு ஃபேன் காத்துல இருந்து அப்படியே அந்த போட்டோ பக்கத்துல விழுது. இப்ப வந்து கம்பாரிசன் காட்டுறாங்க. இங்க வந்து சந்திர போட்டோ, இங்க அந்த மாப்பிள்ளை போட்டோ. நம்ம குடும்ப சூழ்நிலை எப்பயும் போல சென்டிமெண்ட் அட்டாக் தான். நம்ம குடும்ப சூழ்நிலை தெரியாதாமா, நம்ம வந்து தங்கச்சியை பாத்துக்கணும். அதுக்கப்புறம் வேலை பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இவன் நீ கல்யாணம் பண்ணா ஒண்ணும் கிடைக்காது, ஆனா அவர் வந்து ஒரு பேங்க் மேனேஜர், அவர் வந்து உன படிச்சிருந்தா மட்டும் போதும், உனக்கு ஒரு வேலையும் வாங்கி தராரு, வரதட்சணையும் வேணான்றாரு அப்படின்னு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே அந்த ஓமை அணியா அங்க என்ன ஆகுது நடக்குதுன்னா, அந்த ஃபேன் காத்துல அஜித்தோட போட்டோ அப்படியே பறந்து போயிடுது, மாப்பிள்ளையோட போட்டோ மட்டும் அங்க இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, கல்யாணம் பேசிட்டாங்க, நடக்க போகுது. இதை வந்து நம்ம சந்திருக்கு தெரியாது. அவர் வந்து பஸ்ஸை போய் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஆட்டோக்காரெல்லாம் கலாச்சிடுறாங்க. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஒண்ணு சினிமானா ஆட்டோக்காரனை நல்லவனா காட்டுறாங்க, இல்லையா ஆட்டோக்காரனை ஃபைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அப்படி வந்து கலாய்க்கும் போது அஜித்தை வந்து அவங்க அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே அப்புறம் சந்துருக்கு செம்ம கோவம் வந்தது என் நண்பன் மேல. சாரி சந்துரு அடிச்சிடுறாங்க. அப்ப ராஜாக்கு வந்து செம்ம கோவம் வந்துருது. போயிட்டு என் நண்பன் மேலே கை வச்சு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போட்டுட்டு வந்துட்டு உனக்கு என்னடா பிரச்சனை, நான் போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜா போய் அங்க பாக்குறாரு. அங்க வந்து கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அப்படியே அவங்க அப்பா நேக்கா அப்படி உள்ள வாருங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிட்டு கையில இவர் யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து தூரத்து அண்ணன் சொல்லி சென்டிமெண்டா அட்டாக் பண்ணி கையில அந்த வெத்தலையா கொடுப்பாங்க, வெத்தலை இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல, அதை கொடுத்து அனுப்பிடுறாங்க. அதை எடுத்துட்டு வந்து அப்படியே இப்படி டேபிள்ல வைக்கிறாரு. கல்யாணாச்சு, நீ வேலையை படுற 1000 சாந்தி கிடைக்கும்டா, கம்முனுரா அப்படின்னு நம்ம விஜய் ராஜா சொல்லிருந்தோடனே சந்துரு அப்பயும் ஃபீல் பண்றாரு. அப்புறம் நைட்டு வந்து இந்த மாதிரி குட் நைட், அது என்ன கம்பெனின்னு தெரியல, டார்க்வைஸ்னு ஏதாச்சும் மஸ்கிட்டோ இது இருக்கா? டார்காய்ஸா? ஓ டார்டாய்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்துச்சா? டார்டாய்ஸ் ஊதுவத்தி கொசுவத்தியை வந்து ஏத்திட்டு இருக்காங்க. டார்டாய்ஸ் கொசுவத்தியை வந்து ஏத்திட்டு இருக்காங்க. பெட்டுக்கு கீழே வந்து அவர் ராஜா உட்காந்துருக்காரு, பெட்ல வந்து சந்திர உட்காந்துருக்காரு. அவர் வந்து ரொம்ப வெக்ஸைட் ஆகிற விஷயத்தை கேட்டோன்னே, அதனால அப்படியே விஜய் வந்து இப்படி தழுவி கொடுக்குறாரு. அப்படியே தெரியுது வந்து அடுத்து சூசைட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்ன ஆகுதுன்னா, குட் நைட் மச்சான் அப்படின்னு சந்திர சொல்ல, ராஜா வந்து மச்சான் இது குட் நைட் இல்லடா, இது டார்டாய்ஸ், அந்த கொசுவத்திடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓ அப்படி ஓகே சொல்லிட்டு முடிஞ்ச உடனே அடுத்த நாள் காலையில மச்சான் வாடா, நான் டீ குடிக்கலையா, நம்ம வந்து கிளம்புவோம், காலேஜ் போவோம். என்ன அதுக்குள்ள சீக்கிரம் இவனே கிளம்பி போயிட்டானா அப்படின்னு பாக்குறப்ப ஒரு லெட்டர் இருக்கு. அப்படி வச்சுக்கு வந்து பயந்துட்டே போயிட்டு அந்த லெட்டர் எடுத்து படிக்க, உனக்கு வந்து நான் எல்லா செலவுக்கும் காசு வச்சிருக்கேன், எடுத்து வச்சுக்கோ, எனக்கு வந்து எனக்காக நீ ரொம்ப ஹெல்ப் பண்ண, எல்லாத்துக்கும் என் காதல சேர்த்து வச்சது நீதான், ரொம்ப நன்றிடா, லவ் இஸ் கிரேட் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த தண்டவாளம் இருக்குல்ல, எங்க என் காதல் ஆரம்பிச்சிச்சோ அதே இடத்துல முடிச்சுக்கிறேன்னு சொல்லி தண்டவாளத்துல போய் தலையை வச்சு அடிச்சு தூக்கி விழுந்து செத்து கிடக்குறாரு. ஆனா இங்க மட்டும் தான் பிளட் இருக்கு. எப்படி தண்டவாளத்துல விழுந்து எப்படி ஆச்சுன்னு தெரியல. சரி இருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, விஜய் போய் பார்த்துட்டு அழுதுட்டு இது பண்றாரு. அப்படியே அந்த பிளாஷ்பேக் கட் ஆகி அந்த போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்காரு. ஆமாங்க, இதுல ஒரு குறிப்பு இங்க போட்டுக்கிறேன். காதல் தோல்வியோ எந்த தோல்வி ஆனாலும் சூசைட் வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. யோசி பாரு, குடும்பத்தை யோசி, உன் நண்பனை யோசி, உன் லவ்வரை யோசி. உன் லவ்வராலதான் பண்றாங்களா, யாரையோ யோசி இல்ல உனக்காக வச்சு நீ யோசி. தயவு செஞ்சு வாழ பார்க்கணுங்க, தயவு செஞ்சு இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்ப இந்த மாதிரியே போயிட்டு இருக்கிறப்ப அங்க பல சீன் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம ராஜாவுக்கும் லவ் வருது கௌரி மேல. அதுக்கப்புறம் கோவில் 2 பேரும் சரி கடைசியா முடிக்கலாம்னு போகிறப்ப கௌரி வந்து மயக்கம் போற நேரத்துல நம்ம ராஜா போய் கட்டி பிடிக்க, கிட்ட போக கட்டி பிடிச்சி காதல் மலர்கிறது. அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. ஓகே 2 பேர் லவ் பண்றான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. ஆனா எங்க அப்பா அவங்க பெரியம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு சொல்லி நீ ஊருக்கு கிளம்புன்னு சொல்லி கௌரியை அனுப்பி வச்சிடுறாங்க. அங்க போனா அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டான், கொன்றுவேன், ஒண்ணு நீ அவன் சாவறானா சாவட்டும், இல்லையா நான் சாவேன், இல்லையா நீ சாவறியா நீ சாவு, எனக்கு பிரச்சனை இல்லை, கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி வந்து பெரியப்பா கிட்ட சொல்ல, பெரியம்மாவுக்கு அவங்க வந்து பையன் இல்லை, குழந்தை எதுவுமே இல்லை. ஸோ இந்த பொண்ணை தான் குழந்தையா பார்த்து நான் சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு வீட்டு போய் விட, அதுக்குள்ளே இவன் வந்து படையோட இங்க வந்து அட்டாக் பண்ண, அப்புறம் ஃபைட் அது இதுன்னு ஆக, அப்புறம் என்ன ஆகுது கடைசியா அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஏதோ அந்த இவங்களோட கூரை வீடை வந்து எரிக்கிறாங்க. எரிச்ச உடனே ஹீரோயின் உள்ள போயிட்டு ஏதோ புக்கோ ஏதோ எடுக்க போறாங்க. அப்ப அங்க மாட்டிக்கிறாங்க. அப்ப விஜய் போயிட்டு காப்பாத்திட்டு வந்துட்டு, எனக்கு வந்து எப்ப வந்து அந்த தீனு பார்க்காம உள்ள போய் எனக்காக என்ன பண்ண போனா, அத உள்ள போயிட்டு எனக்காக எப்படி உள்ள போனாலோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன்,
அவ கூட நான் வந்து 1000 ஜென்மங்கள் வாழ்ந்த மாதிரி முடிவாயிடுச்சு, நீங்க வந்து உன் பொண்ணை கூட்டு போன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து மனசு மாதிரி அப்படியே ஆக்டிங்லேயே காட்டுறாரு. அப்படியே அவர் வந்து அவங்க அப்பா வந்து சொல்லிடுவாரு அவங்க அண்ணனை பார்த்து, உனக்கே குழந்தை இல்ல, நீ என் குழந்தை பத்தினதா தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்ல, இப்ப அதுக்கு போய் பரிகாரமா அப்படியே அந்த பொண்ணை போய் அவங்க பெரியப்பா கிட்டையும் பெரியம்மா கிட்டையும் இப்படி ஒப்படைச்சிட்டு அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்படியே அங்க வராங்க. அப்புறம் அப்படியே இனி சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. அது ஏதோ ஒரு வசனம் கூட வந்துச்சு, என்ன வந்துச்சு? ஐயோ, ஏற்றம் எல்லாமே காதல், எல்லாமே தூணிலும் காதல், துரும்பிலும் காதல், நரம்பிலும் காதலா தெரியலங்க. அது ஏதோ கடைசியா ஏதோ டைட்டில் கார்டு போட்டாங்க, நல்லாவே இருந்துச்சு. இதுதாங்க ரிவ்யூ. இப்போ வந்து நம்ம ரோஸ் பார்ட்டுக்கு வருவோங்க. நோட் பண்ணி வச்சிருக்கேன், நோட்டே போட்டு நோட் பண்ணி வச்சிருக்கேங்க நான். ஃபர்ஸ்ட் இதுல சொல்ல மறந்துட்டேன். இதுல வந்து இந்த வடிவேல் காமெடிலாம் இருக்குல்ல, இந்த டீச்சர் டீச்சர் அப்படின்னு கத்து வரல, அந்த காமெடி ஃபுல்லாவே இந்த படத்துல வருது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்துல அந்த காமெடி வரும்னுட்டு. அந்த டைம்ல எப்படி காமெடி எடுத்திருக்காங்கன்னா, இந்த டைம்ல எல்லாம் ஹீரோ கூட காமெடி இருப்பான், அவன் படம் ஃபுல்லா வருவான், வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பான். அது காமெடி ஒர்க் அவுட்டும் ஆகாது, போரா இருக்கும். ஆனா அந்த டைம்ல இந்த 90s அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க 2000 வரையுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹீரோ ஸ்டோரி செப்பரேட்டா போயிட்டு இருக்கும், காமெடியன்ஸோட ஸ்கிரிப்ட் காமெடியன் பண்றதுக்குன்னே தனியா சீன்ஸ் தனியா போயிட்டு இருக்கும். இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த ஊர்ல இவங்க ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. இது விவேக்குக்கும் பொருந்தும், வடிவேலுக்கும் பொருந்தும், கவுண்டமணி செந்திலுக்கும் பொருந்தும். இவங்க எல்லாருமே அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா தான் ஹீரோவோடயே காமெடியன்ஸ் வந்து டிராவல் ஆகுற மாதிரி பண்ணிட்டாங்க. அது இந்த டைம்ல போர் அடிக்குது. ஆனா அந்த டைம்ல சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. எல்லா காமெடிஸும் செம்மையா இருக்கும். ஊர் பேர்ல இருந்து ஆரம்பிப்போங்க. ஃபர்ஸ்ட் போன படத்துல என்ன தெரியுமா ஊர் பேரு? பாப்பம்பட்டி. அதுக்கு முன்னாடி வந்து படத்துல வந்து அரசம்பட்டி. இந்த ஊரு வந்து துளசிப்பட்டி. எதுக்கு இந்த மாதிரி பட்டி பட்டின்னு வச்சு ஊர் பேர் வைக்கிறாங்கன்னு நிஜமா தெரிய மாட்டேங்குது. நீங்க எங்கேயாச்சும் இப்பெல்லாம் பட்டி பேர் ஊர் இருக்கா? இப்ப பாப்பம்பட்டி ஊர் இருக்கா? எல்லாம் இன்னும் அந்த பட்டி பேரை மாத்தல போல. சரி, ஓகே. வேற என்னது? பிஎஸ்சி அமெரிக்கா, பெரியம்மா வீடு. இன்னும் அந்த பட்டின்னு சொல்லும் போது இன்னொன்னு வந்து பக்கத்து ஒரு பேர் என்ன தெரியுமா? சிலந்தி பட்டியாமா. ஸ்பைடர் பட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. நிஜமாடா, சிலந்தி பட்டியாமா. அப்படிலாம் ஊர் இருக்கா? சிலந்தி பட்டின்னு இருக்கா? நீ என்ன சொல்ல வர? அப்புறம் இதுல வந்து ஒரு தங்கமான பையன் விஜய் எந்த அளவுக்குன்னு காட்டுறதுக்கு வந்து விஜய் வந்து வேலை தேடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு வேலைக்காக. ஏன்னா படிச்சு முடிச்சிட்டாரு, அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த மாதிரி வேலைக்காக வெயிட் பண்ணிருக்காரு. சரி, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு, அம்மா நீ போய் வேலை பார்த்துட்டு வா, காட்டு வேலைக்கு போ, இல்லைன்னா நான் போறேன், வெயில் நான் போறேன்னு சொல்லும் போது டக்குன்னு, அப்பப்பா நீ வந்து வெயில கஷ்டப்படக்கூடாது, சரிம்மா உங்களை சமைச்சாச்சும் போடுறேன், அப்பப்பா நீ வந்து நெருப்பிக்கிட்ட போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆவேன், என்ன பண்ணணும்னு சொன்னேன், சரி எனக்கு சமைச்சு எடுத்தோன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அங்க இருக்கவங்களா பேசிக்கிறாங்க, ராசம்மா வந்து கொடுத்து வச்சவ, அவ வந்து பாரு என் பையன்லாம் பாரு, அவன் வந்து ஊர் சுத்திட்டு இருக்கான், அவன் வந்துட்டு உருப்படாம சுத்திட்டு இருக்கான், இதுதான் பண்ணிட்டு இருக்கான், ஒன்னும் ஊர் சுத்துறான் இல்ல ஊர் ரொம்ப இழுக்கிறான், ஆனா ராசமா கொடுத்து வச்சோப்பா அப்படின்றாங்க. இன்னொரு ஆண்டி வந்து அவளோட பையனை பாத்தியா, அவன் என்ன பண்றான், அவன் வந்து என்ன பண்றான், சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்கூல் பெல் ஆட்டையை போட்டு வித்தான், இப்போ வந்து ரயில்வே ட்ராக்ல இருக்க அந்த இதை ஆட்டையை போட்டு வித்து போலீஸ் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ராசமா கொடுத்து வச்சவ அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்றேன், என் பையன் என்ன பண்றான், சரி ஓகே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், கல்யாணம் பண்ணி வச்சா ஆமா அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி எனக்கு வந்து வேற ஒருத்தர் பொண்டாட்டி தான் வேணும்னு அந்த பொண்டாட்டி எடுத்துட்டு ஓடிட்டான், ராசமா கொடுத்து வச்சவ அப்படின்னு இந்த மாதிரி வந்து இந்த ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரி பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கதையெல்லாம் ஒரு மாதிரி ராசமா மவன் ராஜா ரொம்ப ரொம்ப நல்லவன் சொல்லி ஒரு முத்திரையை குத்திருக்காங்க. அதாவதுங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, சரி இது வரைக்கும் ஒரு கதை இருக்கும், இந்த படத்துல அந்த கதை எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப 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 ஸ்லோவா போயிட்டு இருக்குங்க. இன்னொன்னு அந்த ஜனகராஜன் ஒருத்தர் வந்து பேசுறாரு, அவர் பேசுறது எனக்கு எப்படி இருக்குன்னா, அது ஏதோ -0.00 ஏதோ இது எக்ஸ்ல பேசிட்டு இருக்காரு, ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்காருங்க, ரொம்ப 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 பொறுமை. ஆமா தானடா. அவர் எப்படி பேசினாருன்னா, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றாரு, அதுக்கப்புறம் சம்திங் ராங், இட்ஸ் சோ கன்ஃபியூசிங் அப்படின்னு சொல்லி அவர் வேற இங்கிலீஷ்ல பேச, ஏன்னா இந்த படத்தை கொஞ்சம் இங்கிலீஷ் எக்ஸ்ட்ராவே யூஸ் பண்ணி விளையாண்டு இருந்திருப்பாங்க. This must be a confusing matter and a major problem. Something wrong, ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப எனக்கு படம் ஸ்லோவா போதா இல்ல நான் எதுவும் ஸ்லோவா பார்த்துட்டு இருக்கிறேன்னா போய் செக் பண்ற அளவுக்கு எல்லாம் ஆயிடுச்சு. அவ்வளோ பொறுமையா போயிட்டு இருக்கு. எல்லா போர்ஷனுமே அப்படிதான் போச்சு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபாஸ்டா போச்சுன்னா அந்த பிளாஷ்பேக்ல மட்டும் தான் நல்லா போச்சு, மற்றபடி வேற எதுவுமே ஃபாஸ்டா போகல. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 4 படங்கள்லயே இதுக்கு முன்னாடி பார்த்த 4 படம் நல்லா இருந்துச்சு. இந்த 5 படங்கள்லயே எது கொஞ்சம் ஒஸ்டான படம்னு கேட்டா இந்த படம் தான். ஆனா இந்த படம் 20 லட்சம் பட்ஜெட்ல வந்து ஏத்திருக்காங்களாமா. ஆனா 2 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்லாம் பார்த்துருக்காங்க. அதுதான் எனக்கு எப்படின்னு தெரியல.
மேபி இதுல அந்த அவர் காமெடி பண்ணது தான் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆச்சா இல்ல ஆக்சுவலா வடிவேல் வந்து இந்த 5வது படத்துல இவங்க கம்பெனி ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இசைஞானி இளையராஜா இருக்காருல்ல, அவருக்கு வந்து அந்த டைம்ல ராகதேவன் சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க போல. ராகதேவன் இளையராஜா இசையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு 5 பாட்டு இருக்கு, அதுல 4 பாட்டு நல்லாவே இல்ல. ஒரு பாட்டு அம்மா பாட்டு மட்டும்தான் ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. அம்மன் கோயில் எல்லாமே என் அம்மா உந்தன் கோவில் அம்மா அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டு மட்டும்தாங்க நல்லா இருந்துச்சு. மற்றபடி மீதி ஒரு 4 காதல் பாட்டு, ஒன் சைட் லவ், சென்டிமெண்ட், இந்த மாதிரி எந்த பாட்டுமே நல்லாவே இல்லை. உண்மைதான் போல. இது நான் என்ன உண்மைன்னு சொல்றது நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து அந்த விடுகதையை வந்து நான் கேட்கிறேன். அதுக்கு வந்து பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் வீடியோ மேபி பார்த்துருந்தீங்கன்னா. மூக்கு முடுக்குள்ள 300 தென்னம்பிள்ளை, அது என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இருட்டு வீட்டுல குருட்டு யானை, அது என்ன? நீங்க சொல்லுங்க பார்ப்போம் ஆன்சர் தெரிஞ்சா. சரி, 3வது விடுகதை என்னன்னா, சலக்குமா, சண்டைக்கு போகுமா, அது இருக்குமா பொந்துக்குள்ள, அது என்னன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் 4வது வெள்ளை ரோடுல கருத்த கார், அது என்ன? வெள்ளை ரோடுல கருத்த கார் தெரியலையா? 5வது இது ஆக்சுவலா இதுக்கு மேல இருக்க 4 விடுகதையாச்சும் படத்திலேயே வந்து சொல்லிடுவாங்க. ஆனா இந்த 5வது விடுகதைக்கு ஆன்சர் என்னன்னே தெரியல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. வெள்ளை மாடும் கருத்த மாடும் குளிக்க போச்சான், கருத்த மாடு தண்ணியோட போச்சான், வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான், அது என்ன? அது வந்து தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற 4த்துக்கும் ஆன்சர் இருக்கு. மேபி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அது கரெக்டா இல்லையான்னு நான் சொல்லுவேன். சரி, இது வரைக்குமே நம்ம விஜய் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சோபாவோட கதையா இருக்கும். அவங்க அம்மாவோட கதை, அவங்க அப்பா வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த கதை மட்டும்தான் ஜானகி சவுந்தர்னு ஒருத்தவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கதை, அதுக்கப்புறம் அவங்களோட டைரக்ஷன் பண்ணத படம். ஃபர்ஸ்ட் படம் வேற ஒரு ஃபேமிலியை தாண்டி வேற ஒரு வெளிநபர் வந்து விஜய் வச்சு இயக்கின ஒரு படம். ஃபர்ஸ்ட் படம் இந்த படம் தான், ராஜாவின் பார்வையிலேயே. ஆனா இவங்க இந்த ஒரு படம் மட்டும் தாங்க பண்ணிருக்காங்க. அவங்கள பத்தி போய் சர்ச் பண்ணி பார்த்தா அது பொண்ணா பையனான்னு கூட தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க போட்டோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க இந்த ஒரே ஒரு படம் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த படமும் பண்ணவும் கிடையாது. அதுக்கப்புறம் குறிப்பா இந்த படத்தை நடிச்ச எல்லாருமே சூப்பரா ஆக்டிங் பண்ணிருப்பாங்க. நம்ம விஜய் செம்மையா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அஜித்தும் சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவர் நடிப்பு மட்டும் ஒரு வாட்டி பாருங்களேன். இல்ல ஒரு சீன்ல அப்படி நாக்கு ஒரு மாதிரி பண்ணுவாரு அஜித். அது எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. மற்றபடி 2 பேருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜனகராஜ், வடிவுக்கரசி எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை செம்மையா பண்ணியிருப்பாங்க. நல்லாவும் இருக்கும். வேற என்னப்பா? ஓகே, அவ்வளவுதான். இந்த படத்தோட ரிவ்யூ, ரோஸ்ட் எல்லாமே முடிந்து விட்டது. ஸோ இந்த படம் நீங்க பார்க்கணும்னா யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. நீங்க போயிட்டு அந்த படத்தை பார்க்கலாம். கடைசியா நீங்க வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹை பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு என்னோட வீடியோக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் மேல ஒன்று இருக்கும். அந்த ஹை பாயிண்ட்ஸ்ல போயிட்டு நீங்க ஹைப் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தயவு செஞ்சு. பிடிக்கலனாலும் லைக் பண்ணணும், இல்லைன்னா அழுவும் அடுத்த வீடியோல, அதே சாப்பிடிப்பேன். தயவு செஞ்சு பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க.